الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، اللهم صل على محمد وبارك على محمد وعلى آل محمد صلى الله عليه وسلم. فقد قال الله تعالى في محكم تنزيل وهو أصدق القائلين بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لئن لم ينته المنافقون والذين في قلوبهم مرض والمرجفون في المدينة لنغرينك بهم ثم لا يجاورونك فيها إلا قليلا ملعونين أينما ثقفوا أخذوا وقتلوا تقتيلا. سنة الله في الذين خلوا من قبل ولن تجد لسنة الله تبديلا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أمرت بقرية تأكل القرى يقولون يثرب وهي المدينة تنفي الناس كما ينفي الكير خبث الحديد. وقال أيضا: إن الإيمان ليأرز إلى المدينة كما تأرز الحية إلى جحرها. وقال أيضا: من استطاع منكم أن يموت بالمدينة فليمت بها فإني أشفع لمن مات بها. رواه الإمام البخاري في صحيحه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுடைய தனிப்பெரும் கிருபை, அன்பு, இரக்கம், சோதனைகள் நிறைந்த ஒரு காலத்தில், ஈமானுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல் காபிது அலா தீனிஹி கல் காபிது அலா ஜம்ரத்தின் மினன் நார். ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஈமானை, இஸ்லாத்தை பாதுகாப்பது உள்ளங்கையில் நெருப்பு தணலை வைத்திருப்பதை விட கடினமான ஒரு காலம் என்றார்கள். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்: பாதிரு பில் அமாலி ஃபிதனன் கஸிதாஇல் லைலில் முظلم. இரவுடைய இருட்டு எப்படி படிப்படியாக அதிகரித்து கொண்டே செல்லுமோ அதே போல இந்த காலத்தில் ஈமானுக்குரிய சோதனைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும் என்பதாக சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த அளவுக்கு என்று சொன்னால், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. இந்த காலத்தில் காலையில் முஃமினாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மாலையில் காஃபிராக மாறி விடுவார். அந்த அளவுக்கு ஈமானுக்கு பாதுகாப்பு இல்லாத காலம். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லயூஷிகுல் உமம் அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅல் அகலத்து இலா கஸ்அதிஹா. சாப்பாட்டு பிரியர்கள் சாப்பாட்டு தட்டின் பக்கம் எப்படி ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு வருவார்களோ அதே போல இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக ஒருவருக்கொருவர் போட்டி போடுவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
இப்படியான ஒரு காலத்தில் பாவத்தை நாங்க தேடி போக தேவையில்லாத ஒரு காலத்தில் அல்லாஹ் நன்மையை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள்! முஸ்னத் அஹ்மதுல 20,000வது ஹதீஸுக்கு பின்னால் என்று நினைக்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு வியாழக்கிழமையுடைய இரவு, அதாவது வெள்ளிக்கிழமையுடைய ஆரம்பத்தில் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு உயர்த்தப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும் சகோதரர்களே. நாங்கெல்லாம் பள்ளிவாசல்ல என்னையும் உங்களையும் படைத்த அந்த ஆதி சக்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எங்கட அமல்களை உயர்த்தி கொண்டிருக்கிறான். சொன்னாங்க, எல்லாருடைய அமலையும் அல்லாஹ் கபூல் செய்வான். ஆனால் ஃபலா யுக்பலு அமலு காதிஇ ரஹீம், யாரு இரத்த உறவு இல்லாம இருக்கிறானோ அவன்ட அமல அல்லாஹ் தூக்கி வீசிடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பாக்கியம் தான் இஸ்லாமுடைய பாக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த மிகப்பெரிய பாக்கியம் தான் ஈமானுடைய பாக்கியம். உலகத்தில் எது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இஸ்லாம் இருந்தால் எல்லாம் இருந்த மாதிரி தான். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகூமு ஸாஅ, இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான், ஹத்தா யுகால ஃபில் அர்தி அல்லாஹ் அல்லாஹ். முழு உலகத்தில் உள்ள எல்லாரும் எப்படியானார்கள்? கோடீஸ்வரன், பெரும் பெரும் பணக்காரர்கள், பெரும் பெரும் அரசியல்வாதிகள், பெரும் பெரும் சொத்து செல்வத்துக்கு சொந்தக்காரர்கள், பட்டம் பதவிக்கு சொந்தக்காரர்கள். ஆனா யாருக்கிட்டையும் களிமா இல்லை. இப்படி ஒரு நிலைமை வந்தால் அல்லாஹ் உலகத்தை அழிச்சிருவான். உலகத்தில் ஒரே ஒரு மனிதன் தான் இருக்கிறான். இன்றைக்கு உலகத்துல கிட்டத்தட்ட 700 கோடி மக்கள் வாழ்றான். அதுல 2.8 பில்லியன் முஸ்லிம்ஸ் வாழ்றான். அல்லாஹ்க்கு 2.8 பில்லியன் முஸ்லிம்ஸ் தேவையில்லை. முழு உலக மக்களும் காஃபிர். ஃபார் எக்ஸாம்பிள், முழு உலக மக்களும் காஃபிர். ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான். அவனுக்கு கண் பார்வை கிடையாது, காது கேட்பது கிடையாது, உடம்புல முள்ளா குஷ்டரோகம், விடுப்பதற்கு ஒரு ஒழுங்கான உடுப்பு கிடையாது, தங்குவதற்கு ஒரு தங்குமிடம் வசதி கிடையாது. ஆனா அவன் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். வாயால சொல்ல இல்லாட்டியும் உள்ளத்தால் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறான். இந்த ஒருவனுக்காக அல்லாஹ் 7 வானம் 7 பூமி, சூரியன், சந்திரன், மில்கிவே எல்லாத்தையும் அல்லாஹ் இயக்குவார். இதுதான் எங்களுக்கு தரப்பட்ட கலிமாவுடைய பெருமதி. இதுதான் இஸ்லாத்துடைய பெருமதி. இதுதான் ஈமானுடைய பெருமதி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பலஸ்தீனுடைய சாவியை வாங்குவதற்காக போறான். பலஸ்தீனுடைய சாவி, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி, சுப்ஹானல்லாஹ். அதை பத்தி மாத்திரம் 1000 ஜுமைராத் பயான் செய்யலாம். உமர் என்கிற ஒரு வார்த்தை உலகத்தில் ஒப்பற்ற ஒரு வார்த்தை. முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, அந்நியர்கள், காபிர்கள், இஸ்லாத்தின் எதிரிகள் கூட போற்றி புகழும் ஒரு பெயர் இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது உமர் ரலியல்லாஹு தஆலா. இந்த உமர் என்கிற பெயரை சொன்னால் முஸ்லிம்களுடைய ரோமங்கள் எல்லாம் சிலிர்க்க வேண்டும். உமர் என்ற பெயரை சொன்னால் ஈமான் அதிகரிக்க வேண்டும். உமர் என்ற பெயரை வைக்கணும் அந்த புள்ளைக்கு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை போல மாற வேண்டும் என்பதற்காக. 1000 பேசலாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி மாத்திரம். பலஸ்தீன் சாவிய வாங்க போறான். சுப்ஹானல்லாஹ். உலகம் காணாது அப்படிப்பட்ட ஜனாதிபதியை. ஒரு நாட்டை கட்டாருங்கிறது எவ்வளவு பெருசு சொல்லுங்களேன். கட்டார் மன்னர் நல்ல ஒரு மனிதர், நான் அவரை குறையா பேசல. கட்டாருங்கிறது எவ்வளவு ஒரு சிறிய நாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல கட்டாருக்கு பெயர் ஹஜர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டி சொன்னா கட்டார எதுக்கு தெரியுமா? சொர்க்கத்துடைய ஒரு வாசலுக்கு, சொர்க்கத்துடைய ஒரு வாசலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டினது கட்டார. எப்படி என்றா சொன்னாங்க, ஒரு வாசல், சுவர்க்கத்தினுடைய வாசலுடைய 2 ஓரங்களுக்கு இடையில உள்ள தூரம் மதீனாவிலிருந்து கட்டாருக்குள்ள தூரம். ஹஜர், கட்டார் சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜர் என்று சொன்னார். யோசிச்சு பாரு, கட்டாருங்கிறது இன்றைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 பணக்கார நாடு.
கட்டாருங்கிறது ஒரு 3 hours, more than 3 hours போதும் முழு கட்டாரையும் சுத்தி முடிக்கிறது. அந்த சின்ன ஒரு நாட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பணம் செல்வம். சவுதி இஸ்லாத்தை நாசமாக்கி 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 அதை பேசி வேலல்ல, பேசி வேலல்ல, கையேந்தலாம், துவா செய்யலாம், இதெல்லாம் நடக்குது. எத்தனையோ பேருடைய குமுறல், எத்தனையோ இஸ்லாமிய உள்ளங்களுடைய ஏக்கம். ஏனப்பா சவுதியில இப்படி எல்லாம் நடக்குது? நடக்கணும். ஏன் நடக்காட்டி நாயகம் சொன்னது பொய்யா போயிட்டு, நடக்காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை பொய்யாயிரும். யோசி பாருங்க, பலஸ்தீன்ல லட்சக்கணக்கான மக்கள், இந்த யுத்தத்துல மட்டும் 30,000க்கு மேற்பட்ட பச்சை பிள்ளைகளுடைய தலை வெட்டப்பட்டிருக்கு. பலஸ்தீன்ல ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா இன்னொரு பெரிய பணக்கார நாடா உலகத்துல. சவுதியில வெளியே வேற நாட்டுகளுக்கு போய் ஸ்ரீலங்காண்டா எங்க இருக்குன்னு கேட்பான். சில இடங்கள் தெரியாது நிறைய பேருக்கு. ஆனா ஸ்ரீலங்கால இருந்து 4 கோடி சல்லி அனுப்புறான். அல்லாஹ் அந்த மக்களுடைய செல்வத்துல பரக்கத் செய்யட்டும். 4 கோடி சல்லி அனுப்புறாங்க. என்னதுக்கு? பலஸ்தீனு, காசா மக்களுக்கு. ஜனாதிபதி ஊடாக போகுதோ போய் சேரலையோ நமக்கு தெரியாது. நம்மட நியது கூலி அல்லாஹ் தருவார். யோசி பாருங்க, சவுதி நினைச்சா பலஸ்தீன் அல்ல, பலஸ்தீனை போல 1000 நாட்டுக்கு உதவி செய்யலாம். அல்லாஹ் அள்ளி கொட்டி இருக்கிறானா இல்லையா? அதை பத்தி எல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு என்ன கவலை? ரியாதுக்கு போனேன், கிட்டத்துல ஒரு பாக் அடிக்கிறான். அந்த பாக்குடைய பெயர் கிங் சல்மான் பாக். அந்த பாக் எவ்வளவு தூரம் தெரியுமா? கிட்டத்தட்ட அவங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன்டா, இங்க இருந்து கொத்தட்டுவையில இருந்து பானந்துரையும் தாண்டி போகும் வரைக்கும் பார்த்தான். 40 கிலோமீட்டர். எங்களுக்கு விளங்குற மாதிரிண்டா சாய்ந்த மருது, எங்கட ஊர் நாம் பிறந்து வளர்ந்தது சாய்ந்த மருது. சாய்ந்த மருதுல இருந்து பெட்டிக்குளா வரைக்கும் பாக். ஏன்? உலகத்தில மிகப்பெரிய பாக் எங்கட நாட்டில இருக்கணும். உலகத்தில மிகப்பெரிய பாக் எங்கட நாட்டில இருக்கணும். அந்த பாக்கை வச்சு அவருக்கு சொர்க்கம் வைத்திரேலும். யாரை ஏமாத்த சகோதரர்களே? யாரா இருக்கலாம், நானா இருக்கலாம், ஆலிமா இருக்கலாம், முஃப்தியா இருக்கலாம், ஹாபிஸா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், உலகத்தையே கட்டியாளராளா இருக்கலாம். உலகத்தில்தான் ஆட்டங்கள், உலகத்தில்தான் பணம், உலகத்தில்தான் பதவி, உலகத்தில்தான் பட்டம், உலகத்தில்தான் பராக்கிரமம், உலகத்தில்தான் படாடோவம். கண்ண பொத்தினா அவன் சன்னிதானம், அது வேற ஜட்ஜ்மெண்ட். அங்கு அல்லாஹ் சொல்றான், இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா. உலகத்தில் ஆடு, நீ எல்லாம் ஆடுறவன் எல்லாம் ஆடு. நான் ஒரு டேட் குறிச்சு வச்சிருக்கிறேன். அல்லாஹ்வோட டேட் வேற சகோதரர்களே. அந்த டேட்ல எல்லாரும் நிக்கும். என்ன சொல்ல வந்தேன்? ஆடம்பரம் என்ன, பெட்ரோல் வத்த போகுதாம். எங்க? சவுதியில பெட்ரோல் வத்த போகுதாம். அதுக்காக வேண்டி பெரிய சிட்டி, பெரிய சிட்டி முழு உலகமும் வரணும். எந்த அளவுக்கு? அதுக்குள்ள கௌபத்துல்லாவுக்கும் அவர் என்ன செய்ய போறார்? கௌபத்துல்லாவும் கட்ட போறார். என்ன சொல்ல வாரேண்டா, ஒரு நாட்டுக்கு, ஒரு பணக்கார நாட்டுக்கு, பாலைவனத்துல பறந்து திரிஞ்சவன் எல்லாரும் மன்னர் ஃபைசல், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும். யாரெல்லாம் இந்த உலகத்துல முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கிறானோ அவனை எல்லாம் போட்டு தள்ளிடுவான். ஈரான் ஜனாதிபதி அவர் ஷியாவா முஸ்லீமா அதை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா முஸ்லிம்களுக்காக குரல் கொடுத்தாங்க, ஆளை காணும். மன்னர் ஃபைசல் ஆலு சவுத், சவுத் பரம்பரையிலே, அரச பரம்பரையிலே பலஸ்தீனுக்கு குரல் கொடுத்த ஒரே ஒரு மன்னர், மன்னர் ஃபைசல். எந்த அளவுக்கு சொன்னா, அமெரிக்காவுடைய தூதுவர்கள் வந்த நேரம், அமெரிக்காட தூதுவர் வந்தா இப்ப மாலை போடுவான், இப்ப உள்ளவன் தங்கத்தால மாலை போடுவான். வந்த நேரம் ஃபைசலை எச்சரிக்கிறதுக்காக, எங்களுக்கு சப்போர்ட் ஆகிறீங்கிறதுக்காக, நாங்க மிச்சம் பெசிலிட்டிஸோட வாழ வைப்போம் சொல்றதுக்காக வந்தான். வந்த நேரம் மன்னர் ஃபைசல் சவுதி அரச மாளிகையில கொண்டு போய் வைக்கல. எங்க தெரியுமா கொண்டு போய் வச்சார்? பாலைவனத்துல ஒரு டென்ட் அடிச்சு அதுக்குள்ள வச்சான். ஆளு வச்சு அவரும் கூட போனார். வைத்து சொன்னார், நாங்க இப்பதான் ஏசியிலையும் அதுலையும் இதுலையும் வாழ்றோம்,
நாங்க இப்படி வாழ்ந்தாக்கள் தான், இப்படியும் எங்களுக்கு வாழ தெரியும், ஒரு உதவியும் எனக்கு தேவையில்ல, போவலியே. சொந்த பேரனை வச்சு சுட்டு கொலை செஞ்சான். சொந்த மன்னருடைய சொந்த பேரன் தான் மன்னரை கொலை செஞ்சது. உலகத்துல முஸ்லீம்களுக்கு குரல் கொடுக்கிறார்களுக்கு நிரந்தரமா வாழையில. சகோதரர்களே, இந்த ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு இவ்வளவு படம், இவ்வளவு ஆட்டம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுல ஸ்டார்ட் ஆகிய ஆட்சி எங்க? மதீனாவுல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிறாங்க. மௌத்தாக கூடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிறைய வசியத்துகள் செஞ்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கொண்டு போகணும், கொண்டு போய் நாயகத்துடைய ரவுதாவுக்கு முன்னால வைக்கணும், அனுமதி கேட்கணும், என்ன நாயகத்தோட சரிசமமாக அடக்க கூடாது. போய் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பாக்கலாது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர் இப்படின்னு சொன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் இப்படி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கபர் அதுக்கு கீழே. சொன்னாங்க நாயகத்துடைய தோல்ல தான் எந்த தலை இருக்கும். அந்த நேரம் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, இதுக்கு பின்னால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கலீஃபா நீதான். சில சஹாபாக்கள் கொதிச்சு எழுமினா, ஒரு சிலர் யாருக்கிட்ட போய் ஒப்படைக்கிறீங்க, மக்களை திண்டு கை கழுவிடுவார். கோபம், ஆத்திரம், தைரியம், வேகம் கூட இவர்கிட்டயா மக்களை பொறுப்பு கொடுக்குறீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு தெரியும், அவரை பத்தி நல்லா எனக்கு தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியிலையும் அத்துணை செயற்பாடுகளும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லுவாங்களோ அதை செய்வாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு குர்ஆன் ஒன்று சேர்த்தது யார்? இன்னைக்கு முழு உலகத்திலையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எழுத்து வடிவில அச்சாக ஒன்று சேர்த்தார். முதலாக குர்ஆனை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில் ஒன்று சேர்த்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு முழு உலகத்திலையும் இந்த கொட்டத்துவ பள்ளியில மட்டும் ஒரு 100 குர்ஆனா, ஒரு 100 குர்ஆன் வைங்களே. ஒவ்வொரு பள்ளியில மஸ்ஜிதுல் ஹராம்ல எத்தனை லட்சம் குர்ஆன், கியாமத்து நாள் வரைக்கும் எத்தனை கோடி குர்ஆன் இந்த உலகத்தில் அச்சடிக்கப்படுமோ அத்தனை கோடி குர்ஆனுக்கும் நன்மை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபருக்கு. இவங்கதான் சாதனையாளர்கள். யார பத்தி எல்லாம் படிக்கிறோமே, இவங்களை பத்தி என்ன தெரியும்? இஸ்லாத்தை வளர்த்த சீதேவிகள். உடம்புல தனக்குண்டு ஒரு ஒட்டு துணி தள்ளி கொடுத்து வாங்காதவர். ஆட்சியில் இருக்கும் போது, அதிகாரத்தில் இருக்கும் போது முழு உலகமும் நடந்தது. பேரை கேட்டா உமர் என்ற பேரை சொன்னா, இந்த காலத்துல தானே அமெரிக்கா, ரஷ்யா வல்லரசு, சூப்பர் பவர். ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் அந்த காலத்துல சூப்பர் பவராக இருந்தது இத்தாலியும் ஈரானும். இத்தாலிக்கு சொல்றது ரோம், ஈரானுக்கு சொல்றது பாரசீகம். எந்த அளவுக்கு ஆட்சின்னு சொன்னா, ஈரான் கிஸ்ரான்னு சொல்லுவாங்க. ஈரானுடைய ஆட்சியாளனுக்கு பேர் கிஸ்ரா. அந்த காலத்துல கிஸ்ராவுடைய மணி மகுடம், கிரீடம் கிஸ்ராவை வெற்றி கொண்டாச்சு. கிஸ்ராவுடைய சொத்து, அவன் கால் மிதிக்கிற காப்பட்டே தங்கம். அதுல மாணிக்கம், வைரம், வைடூரியம், மரகதம், முத்து எல்லாம் இருக்கு. ஸ்ரீலங்கால தான் பெரிய பெரிய மாணிக்கங்கள் எல்லாம் கிடைக்குது. எங்கெல்லாம் போகுதோ அல்லாஹ்வுக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ். உலகம் காணாது, வரலாறுல கொண்டற இயலாது. உலகம் அழிஞ்சு இன்னொரு உலகம் உருவாயினாலும் வரையலாது. இப்படியான ஆட்கள் இந்த உலகம். சும்மாவா? நாயகத்துக்கு பின்னால உலகத்துல 2வது அந்தஸ்து எடுக்கிறா, சும்மாவா? இஸ்லாத்துக்கு வந்தது 2வதா? இஸ்லாத்துக்கு வந்தது 40வது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெஸ்டுக்கு இஸ்லாத்துக்கு வந்தார், பெஸ்ட் இடத்தை வச்சு கொண்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தது 40வது. எல்லாரையும் தள்ளி விட்டு 2வது இடத்துக்கு வந்தார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிஸ்ராவுடைய மணி மகுடம் காலடியில கொண்டு வந்து கொட்டப்படுது. எவ்வளவு பாரம் நினைக்கிறீங்க?
எவ்வளவு பாரம்? 98 கிலோ கோல்ட், 98 கிலோ தூய தங்கம். இப்ப யோசிப்பாங்க, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து பொய்யெல்லாம் சொல்றார். 98 கிலோ தங்கத்தை ஒரு மனிதனால தலையில சுமக்கலாமா? ஏல அவன் என்ன தெரியுமா செய்வான்? அந்த லைட் தொங்குதா இல்லையா, இத போல பெரிய தங்க சங்கிலி ஒன்றை கனெக்ட் பண்ணி அவன் சிம்மாசனத்துக்கு மேல அந்த இழிக்கும் கிரீடம். அவர் வந்து உட்கார்ந்தா சரியா கிரீடம் தலைக்கு நேராக வரும். இப்படியெல்லாம் ஆட்சி செஞ்சவனுடைய ஆட்சி உமர் கத்தாபுடைய காலடியில ரலியல்லாஹு அன்ஹு 1 கிராம் தங்கம் எடுக்கல, எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தார். பலஸ்தீன் சாவி, சுப்ஹானல்லாஹ், பலஸ்தீனுடைய சாவி. இஸ்லாத்துல 4 முக்கியமான வெற்றிகள் பலஸ்தீன். பலஸ்தீன முதலாவதாக வெற்றி கொண்டவர், பலஸ்தீன முதலாவதாக வெற்றி கொண்டவர் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம். எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவிதான். ஆட்சி அதிகாரம் எல்லாம் ஒன்றும் இல்லை, படை பலம் எல்லாம் ஒன்றும் இல்லை. பலஸ்தீன முதலாவதாக வெற்றி கொண்டவர் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம். அவர் யார்? ஒரு நபி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஸ்டூடண்ட். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஸ்டூடண்ட் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இந்த பனு இஸ்ராயேல் இருக்கிறானே, முஸ்லிமா இருக்க போகலையே தொல்லை, இஸ்லாமா இருக்க போகலையே. அந்த இஸ்ரேல்ங்கிற பெயர் அங்கிருந்தா வந்தது, பனு இஸ்ராயேல், அது இஸ்ரேல். மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானத்தோட அவங்களோட வரலாறே மாறிச்சு. முஸ்லிமா இருக்க போகலையே அல்லாஹ் சொன்னான், சரி நீங்க எல்லாரும் போய் ஃபிரௌன் இருந்து காப்பாத்தியாச்சு. அடே நாங்க எங்கட வாழ்க்கையில இப்படி அற்புதத்தை கண்டிருப்போமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து கடல் பிளந்ததை கண்டிச்சா? காணல. அல்லாஹ் தஆலா ஒரு கம்பால அந்த பெரும் சமுத்திரத்தையே பிளக்க வச்சு அதெல்லாம் கண்ணால கண்டு, ஃபிரௌன் அலிஞ்சத்தை கண்டு, எல்லாத்தையும் கண்டு வந்து மாட்ட வணங்கினான். அவனோட புத்தி அவ்வளவு. அதான் சொல்றேன், எங்கட உம்மத்து தியாகத்தால் வளர்ந்த உம்மத். கஷ்டப்பட்டு தீனுக்காக நேரத்தை காலத்தை கொடுத்து மனைவிய புள்ளைய இழந்து உடம்பு உறுப்புகளை இழந்து சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு இடுப்ப காட்டினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுட்டு சொன்னாங்க, இந்த வாழ்க்கையில இப்படி ஒரு உடுப்பை நான் காணலையே. நான் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன நெருப்பு தணல்களை போட்டு அதுக்கு மேல் என்னை படுக்க வைப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், சொர்க்க தலைவர்கள் அவர்கள். அந்த நெருப்ப அணைக்கும் என்னுடைய ரத்தம் தான் அந்த நெருப்பு அணைக்கும். எவ்வளவு தியாகம், எவ்வளவு தியாகம் சகோதரர்களே. என்ன சொன்னேன்? யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட சொன்னா அல்லாஹ், சரி உங்களோட கூட்டத்தை கூட்டிட்டு போய் பலஸ்தீன்ல வாழுங்க, பலஸ்தீன்ல வாழுங்க. கூட்டத்தை கூட்டிக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. சொல்லு கேட்காத கூட்டத்தை கூட்டிக்கிட்டு பலஸ்தீனுக்கு போறாங்க. அங்க போனா பலஸ்தீன்ல ஒரு அரக்கர் கூட்டம் வாழுதாங்க. எப்படின்னு சொன்னா, உகது மலை மாறி ஒசரம் ஒவ்வொருத்தரும் அமாலிக்கான்னு சொல்ற அரக்கர்கள். இவன் போய் பார்த்துட்டு வந்து சொன்னான், யா மூசா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா லன் நதுகுலஹா இன்னா லன் நதுகுலஹா ஹத்தா யக்ருஜு மின்ஹா ஃபஇன் யக்ருஜு மின்ஹா ஃபஇன்னா தாகிலூன். சொன்னா பலஸ்தீனுக்குள்ள எங்களுக்கு போயலா, அங்க பெரிய ஒரு அரக்கர் கூட்டம் வாழுது, அவன் எல்லாம் எப்ப வெளியே போவானோ அப்பதான் நாங்க உள்ளுக்கு போவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அடே போங்கடா, அல்லாஹ் வெற்றியை தருவான். போ, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு போ, அல்லாஹ் வெற்றியை தருவான். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னா, இஸ்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹுனா காயிதூன். தேவண்டா, நீங்களும் உங்களோட அல்லாஹ்வும் போய் சண்டை புடிங்க, நாங்க வரமாட்டோம். அல்லாஹ் கொடுத்தான் தண்டனை. فإنها محرمة عليهم 40 سنة. 40 வருஷத்துக்கு அல்லாஹ் பலஸ்தீனுக்குள்ள போறத ஹராமாக்கி விட்டான்.
எப்படி தண்டனைண்டா, காலையில எலும்பி நடப்பான். உதாரணத்துக்கு கொத்தட்டுவையில இருந்து, அப்பதானே விளங்கும், ஊரை சொன்னாதான் நல்லா விளங்கும். கொத்தட்டுவையில இருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணுவான். எங்க போறதுக்கு? அட்டுலுகமண்டு வெப்பமே, அட்டுலுகமைக்கு போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவான். நடந்து நடந்து போறான். ராவையில பார்த்தா திருப்பி கொத்தட்டுவையில நிக்கிறான். எப்படி இருக்கு? 40 வருஷமா இதான் தன்னை நடந்து நடந்து சாவு இல்ல நட. குர்ஆன்ல சொல்றது, நான் சொல்லல, கதையில் இதெல்லாம். சகோதரர்களே, அதுக்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்தை விட்டே போல் பேசிட்டான். இவனோட இருக்கேலா போனாங்க, எகிப்துக்கு போயிட்டாங்க. மவுத்து வந்துச்சு, சொன்னாங்க யா அல்லாஹ் என்ன கொண்டு போய் பலஸ்தீன்ல மௌத்தாக்குனாங்க. அல்லாஹ் பலஸ்தீன்ல மௌத்தாக்கினா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் பலஸ்தீன்ல, அந்த கபருக்கு மேல வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா குர்ஆன் ஆயத் அடிச்சிருக்கு. அது ஒரு தனி வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தான வரலாறு, அது ஒரு இன்ட்ரெஸ்டான வரலாறு. அது இங்க தச்சில நான் சுற்றி சொல்லல. சகோதரர்களே, அதுக்கு பின்னால நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் யூஷா. மூசா நபியுடைய ஸ்டூடெண்ட், மாணவர். அல்லாஹ் நபியா ஆக்கினான். சொன்னான், நீங்க போங்க பலஸ்தீன்ல, நாங்க வெற்றியை தாரோம். யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளிக்கிழமை நாள், நாளைய நாள் யுத்தம் நடக்குது பலஸ்தீன்ல. கூட்டிட்டு போறாங்க. அசருடைய நேரம், யுத்தம் ஆரம்பமாகுது. சூரியன் மறைய போகுது. சனிக்கிழமை பனு இஸ்ராயில் யுத்தம் செய்ய மாட்டான். சூரியன் மறைஞ்சா இருட்டு. இப்ப மாதிரி போக்கஸ் லைட் எல்லாம் இல்லையே அந்த காலம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம். நாங்க உதாரணத்துக்கு பழசுக்கு சொல்றதே என்னப்பா மூசா நபியோட காலத்து உடுப்பெல்லாம் உடுத்திருக்கிறாங்க சொல்லுவாங்களா இல்லையா? அதுதான் பண்டைய காலம். 4000 வருஷத்துக்கு முன்னால இருட்டாயினா ஒன்றும் இல்லை. சொன்னாங்க, யா அல்லாஹ் பெரியோரு சோதனை, யுத்தம் முடிவுக்கு வரப்போகுது. இருட்டாகினா, சூரியன் மறைஞ்சா ஒன்றும் செய்யலாம். நாளே நாள் அவங்க யுத்தம் செஞ்சாலும் இவன் செய்ய மாட்டான். என்ன செய்யற? அல்லாஹ்வுடைய தொடர்பு. நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம். எங்கட கையில ஒரு ரூபா தள்ளி இல்லாம இருக்கலாம், பதவி இல்லாம இருக்கலாம், சொந்த ஊடு இல்லாம இருக்கலாம். அல்லாஹ் இருந்தான் சகோதரர்களே, எல்லாம் கிடைக்கும். அல்லாஹ்வை முறையா நம்பி பாருங்க. அல்லாஹ்வை முறையா நம்பி பாருங்க. அல்லாஹ்வோட நெருங்குங்க. எந்த நேரமும் வாயில அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தை வரணுமா? எந்த நேரமும் பக்கெட்ல தஸ்பியோடு இருக்கு. 4-5 பேர் சேர்ந்து ஊர் பலாய் கழுவுறானா, உங்களோட கைய போடுங்க பக்கெட்ல, தஸ்பி எடுங்க, தனிய ஒதுங்கி பாருங்க, பழகி பாருங்க. எப்பயும் உங்களோட வாயில இஸ்திக்பார் தஸ்பீர் வந்து கொண்டே இருக்கும். உங்களை அறியாமலே அல்லாஹ்வுடைய நெருக்கம் உண்டாகும். அல்லாஹ் உங்களோட தேவைகளை உங்களுக்கு தெரியாமலே சரியாக்கி தருவார். அவன் தான் அல்லாஹ். எல்லாரையும் நம்பியாச்சு, எல்லாரையும் நம்பியாச்சு. அவனை தவிர எல்லாரையும் நம்பியாச்சு. எவ்வளவு கை செய்த சகோதரர். அவனை நம்புறதுக்கு கூடின தவறானி அவனுக்கு அதான் தேவை. இந்த முழு ஸ்ரீலங்கால இருந்து 3500 பேர் ஹஜ்ஜிக்கு போறான். முந்தநாத்து ஃபர்ஸ்ட் ஃபிளைட் போயிட்டு நாளைக்கு போகும், நாளை அன்றைக்கு போகும், 9ஆம் தேதி ஒரு குரூப் போகும். 3500 பேர் போறாங்க. அதுல ஒரு 3 பேர் கூட அல்ல, ஒரு 3 பேர் துவா கபூல் ஆகுறவனா திரும்பி வந்தாண்டு வைங்க, ஸ்ரீலங்காவுடைய தலையெழுத்தை எல்லாம் மாற்றும். ஹஜ்ஜா, ஹஜ் என்ன இஸ்லாத்துடைய கடமை மட்டுமா? ஹஜ் மிகப்பெரிய தாவத். ஹஜ்ஜுடைய ஆரம்பமே தாவத். பெரிய பாடம் அது. ஒவ்வொன்றுக்குள்ள போனா ஒவ்வொரு தலைப்பு மாறி போயிட்டு. சகோதரர்களே, இப்ப யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, நீ மட்டும்தான் இருக்கிறாய் யா அல்லாஹ். சூரியன் இப்ப பெருசா காட்சி அளிக்குது, வெயில். புகாரியுடைய ஹதீஸ, புகாரியுடைய ஹதீஸ் சொன்னாங்க, அன மஅமூருன் வ அன்தி மஅமூரா. ஏ சூரியனே, சூரியனை பார்த்து பேசினாங்க, சூரியனே நானும் அல்லாஹ்வுடைய அடிமைதான், நீயும் அல்லாஹ்வுடைய அடிமைதான். சூரியன் சும்மா அடிமை இல்ல, எங்களை விட சிறந்த அடிமை பார்க்க போன. ஏன் தெரியுமா? சூரியனுக்கு சொர்க்கம் இல்ல, சூரியனுக்கு நரகம் இல்ல. உலகம் அழிஞ்சா சூரியன் அழிஞ்சிரும், எல்லாம் அழிஞ்சு. சொர்க்கத்துல
லா ஷம்ஸௌ வலா ஜம்ஹரீரா. அல்லாஹ் சொல்றான் சொர்க்கத்தில் சூரியன் சந்திரன் கடுமையான சூடு கடுமையான குளிர் ஒன்றுமே. ஆனா சூரியன் செய்யற வேலை என்ன தெரியுமா? சூரியன் செய்யற வேலை என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் காலையில, புகாரியுடைய ஹதீஸ், ஒவ்வொரு நாளும் காலையில சூரியன் அல்லாஹ்வுடைய அரிசி கீழே போகுமா. அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே போய், யா அல்லாஹ் காலை நேரம் வரப்போகுது, நான் உதிக்கவா வானாமா? சுபஹானல்லாஹ். சூரியனுக்கு இருக்கிற புத்தி எங்களை எத்தனையோ முஸ்லீம்களுக்கு இல்ல சகோதரர். வியாபாரம் தொடங்குறான், ஊட்ட கட்டுறான், அதை செய்யறான், இது செய்யறான். ஒரு 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் இந்த காரியம், இந்த பணம், இந்த நேரம் செலவழிக்க போகுது, சரியா பிழையா காட்டிட்டா கேட்கிற பழக்கம் எத்தனை பேர் தெரியும் சகோதரர்களே? எங்க அல்லாஹ் உதவி கிடைக்கும்? 2 ரக்காத் தொழுது கேட்டா அல்லாஹ் அந்த காரியத்தை நாசமாக்குவானா? கனவுல சரி காட்டுவான் அல்லாஹ். நீ செய்ய போனது சரியா பிழையா? சூரியன் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு சிறந்த படை. போய் கேட்குமாம், யா அல்லாஹ் உதிக்கவா காலை நேரம்? அல்லாஹ் சொல்லுவானாம், உதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் வரும் அல்லாஹ் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவானா. ஒரு நாள் வரும் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அதுக்கு முன்னால தௌபாவை நசீபாக்குவானாக. அந்த நாளில் சூரியன் போய் கேட்குமாம், யா அல்லாஹ் இன்றைய தினம் கிழக்கில் உதிக்கவா? அல்லாஹ் சொல்லுவானாம், இன்றைக்கு உனக்கு கிழக்குல உதிக்கிறதுக்கு அலவுட் கிடையாது, இன்றைய தினம் நீ மேற்குல தான் உதிக்கும். கோல் பேஸ்ல தான் சூரியன் மறையிற சூரியன் கொழும்புல எல்லாரும் பாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கலதாரி ஹோட்டல்ல இருந்து பாக்குறாங்க, காலை நேரம் எங்க உதிக்குது? கோல் பேஸ்ல உதிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்றைய நாள் உலகத்துல உள்ள எல்லாரும் முஸ்லிம்கள் காஃபிர்கள் எல்லாரும் அந்த காட்சியை பார்ப்பாங்க. அபூதாவுதுல ரிவாயத். பார்த்து காஃபிர்கள் என்ன செய்வான்? அடே இஸ்லாம் உண்மை, சொல்லப்பட்டது நடக்குது, எல்லாரும் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய இஸ்லாத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பாவிகள், முஸ்லிம்கள்ல பாவிகள், எவ்வளவு சொல்லியும் பள்ளிக்கு வராதவன், எவ்வளவு சொல்லியும் பக்தில வெளியாகாதவன், எவ்வளவு சொல்லியும் வீட்டுல டிவி எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லாதவன் கையை ஏந்துவான், அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை இழுத்து பூட்டிடுவான். யாருக்கும் அதுக்கு பின்னால மன்னிப்பு கிடைக்காது. சந்தர்ப்பம் சகோதரர்கள், எனக்கும் அல்லாஹ் உங்களுக்கும் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இப்ப யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் சூரியனை பார்த்து சொன்னாங்க, சூரியனே நீயும் அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டால்தான், நானும் அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டால்தான். அல்லாஹும்ம ஹ்பிஸ்ஹா அலைய, யா அல்லாஹ் இந்த சூரியனை மறையாமல் அப்படியே தடுத்து வைப்பாயாக. சகோதரர்களே, அல்லாஹ் மறைய போன சூரியனை அப்படியே நிப்பாட்டினார். உண்மையான ஒரு தாய், உண்மையான ஒரு தாய், அல்லாஹ்வுக்காக இக்லாஸாக பாடுபடக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கிட்ட கையேந்தினால் அல்லாஹ் சூரியனையும் நிப்பாட்டுவான். பெரிய விஷயம் இல்ல, அல்லாஹ் நமக்கு தான் அது பெரிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விரல் தான், ஒரு விரல். மக்காவுல 2 மலை இருக்கு, 2 மலை. ஒன்று அபு குபைஸ் மலை, மக்காவுடைய ஒரு பக்கம். அடுத்தது குஐகான் மலை, மக்காவுடைய மறுபக்கம். முஸ்லிகீன் எல்லாம் வந்து சொன்னா, ஒன்ன நம்பணுமா? அந்த தெரியுது, பௌர்ணமி இரவு சந்திரன் எப்படி முழு மதி, பௌர்ணமி இரவு சந்திரன். ஒன்ன நாங்க நபின்னு நம்பணுமா? இந்த சந்திரன் இப்ப 2ஆ புலப்போம். சிலராஜன் கையை தான் காட்டினாங்க, 2ஆ வெடிச்சு சந்திரன் புலந்து. இதை யாராவது மறுத்தால் காபிராயிடுவான். ஏன்? இது குர்ஆன். அல்லாஹ் சொல்லிட்டான், சந்திரன் பிளந்தது. யாராவது சந்தேகப்பட்டா, அப்படி இல்லண்டா அவர் இஸ்லாத்தோட்டே வெளியே வைத்துருவார். சாதாரண விஷயம் அல்ல இதெல்லாம். புலந்து ஒரு பாதி
அபு குவைஸ் மலைக்கு அங்கால், அடுத்த பாதி குஐகான் மலைக்கு அங்கால் போனது. ஒரு உண்மையான தாயுடைய ஒரு விரல். நாங்கெல்லாம் உண்மையா இருந்தா எவ்வளவு சாதிக்கலாம் உலகத்துல சகோதரர்கள். நான் பேசுறது முதலாவது எனக்கு பேசி பேசிய அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை உள்ளத்துல உறுதியாக்கணும். அல்லாஹ் நாடினா எல்லாம் செய்யலாம் எங்களால். சகோதரர்களே, சூரியன் அப்படியே நிக்குது, யுத்தம் முடிஞ்சிச்சு, வெற்றி கிடைச்சிச்சு. சகோதரர்களே, யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனுக்குள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை கூட்டிக் கொண்டு நுழைகிறார்கள். சூரியன் அப்படியே மறையுது. இது பலஸ்தீனுடைய முதலாவது வெற்றி. இரண்டாவது வெற்றி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா 2 ஸ்பெஷாலிட்டியை கொடுத்திருந்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. 36. முதலாவது இரும்பு அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? ஸ்பஞ்ச் மாதிரி ஆகி கொடுத்தான். குர்ஆன்ல வஅலன்னா லஹுல் ஹதீத், கோதமாவை பெடஞ்சி சம்சாவும் சுடலாம், ரொட்டியும் சுடலாம், பொல் ரொட்டியும் சுடலாம், எல்லாம் செய்யலாம். அத போல இரும்பு கையால செய்வாங்க, கவச ஆடை செஞ்சு விற்பாங்க. 2வது ஸ்பெஷாலிட்டி குரல் வளம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதத்தை ஓத ஆரம்பித்தால் மனிதர்கள் மட்டுமல்ல, பறவைகள், மிருகங்கள், மலைகள் கூட அவங்களோட சேர்ந்து ஓத ஆரம்பிக்கும். அவ்வளோ அழகான குரல். அவங்கதான் 2வது வெற்றி பலஸ்தீன். 3வது வெற்றி ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களோட படையில 300 உலமாக்கள் இருந்தாங்க. முஹைத்தீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய காலம். சலாஹுத்தீன் அய்யூபி பிறந்த உடனே வாப்பா கொண்டு போய் கொடுத்தது துவா செய்யறதுக்காக அப்துல் காதர் ஜீலானியுடைய கையில். நீண்ட வரலாறு. பணிவாக அடக்கமாக தன்னுடைய எதிரிப்படையில ஒருவனை கூட தந்த கையால கொலை செய்யாமல் இஸ்லாம் சாதித்த வரலாறு இதெல்லாம். போனாங்க பலஸ்தீனுக்குள்ள. ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட கபர் டமஸ்கஸ்ல இருக்குது. சிரியால ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கக்கூடிய ஒரு பள்ளி இருக்குது. சிரியால டமஸ்கஸ்ல கிழக்கு பகுதியில ஒரு பள்ளி இருக்குது. அதுல 2 வெள்ளை மினாரா இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2 மினாராவுல ஒரு மினாராவுல தான் இறங்குவாங்க. எப்படி இறங்குவாங்க? குங்கும நிறத்துல உடுப்படுத்திருப்பாங்க. தலையை குனிஞ்சால் தண்ணீர் சொட்டி கொண்டிருக்கும். பார்க்கிறதுக்கு சிவப்பு அழகாக இருப்பார்கள். உருவத்து மஸ்ஊதை போல இருப்பார்கள். 2 மலக்குமாருடைய இறக்கையில் தொங்கிக் கொண்டு இறங்குவார்கள். அந்த பள்ளிவாசல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தியது டமஸ்கஸ்ல இருக்குது. அந்த பள்ளி 2 வெள்ளை மினாரா இருக்குது. அந்த பள்ளிக்குள்ளதான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இருக்கிறது. அந்த பள்ளிக்குள்ளதான் ஸலாஹுத்தீன் அய்யூபியுடைய கபர் இருக்கிறது. அந்த பள்ளிக்குள்ளதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை வைக்கப்பட்டது. இஸ்லாமிய கோட்டை அதெல்லாம். இன்னைக்கு நாங்க போறதுக்கே இஷ்டம் இல்லை. சிரியா, பக்தாத் இஸ்லாம் கொடிகட்டி பறந்த இடம். 3வது வெற்றி. 4வது வெற்றி தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சப்ஜெக்ட் பலஸ்தீன்ல சொல்லிட்டாங்க, யுத்தம் எல்லாம் தேவையில்ல, ஜனாதிபதியை வர சொல்லுங்க, நாங்களே அவர்கிட்ட தொடர்பு கொடுக்கிறோம். ஆனா ஒரு கண்டிஷன், ஜனாதிபதி வரணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அவங்களோட காலத்துல 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர் இஸ்லாத்தை கொண்டு வந்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போகல, வெறுமனே ஹிஜாஸ் மாநிலம், யமன் தேசம், ஈராக்ல ஐனு தமர்ன்ற ஒரு பகுதி, இவ்வளவுதான் இஸ்லாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். உலகத்துல எவ்வளவு துஆ அவங்களுக்கு போகும், எவ்வளவு நன்மைகள் போகும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் ஒரு தாய், நீங்க ஒரு தாய், எங்களால எத்தனை பேருக்கு இஸ்லாம் வந்தது? நான் கேட்கணும், என்ன பார்த்து கண்ணாடிக்கு முன்னால நின்று எத்தனை பேரை நீ பள்ளிக்குள்ள கொண்டு வந்தாய்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சேவை போதும். தண்ட ஆட்சி காலத்துல 5000 பள்ளி கட்டினார். 5000 பள்ளி.
உலகத்துல எந்த ஆஜியாரும் கட்டியிருப்பாரா? 5000 பள்ளி. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நன்மை சகோதரர்களே. பலஸ்தீனுக்கு சொன்னாங்க, நீங்க ஜனாதிபதியை வர சொல்லுங்க, நாங்களே துறப்ப கொடுக்கிறோம். ஒட்டகம், ஒரே ஒரு ஒட்டகம். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு பற்றாம் பாடு. 1000 பிளைட் எடுக்கிறான், 1000 கார் எடுக்கிறான், ஓடுறான். சில காட் சோல்ஜர்ஸ் ஜனாதிபதி போனா கார்லயும் வரையில அவர் ஓடணும், தோக்க தூக்கிட்டு ஓடணும் பின்னால. அவ்வளவு பயம், செத்துருவண்டு பயம். இப்படியான உனக்கெல்லாம் என்னது காட்? மறுபடி எல்லாம் தட்ட தனிய அடிமையை கூட்டிக்கிட்டு ஒரே ஒரு ஒட்டகம் போறாங்க பலஸ்தீனுக்கு. சொல்றாங்க, நீ கொஞ்ச நேரம் நடந்து வா, நான் கொஞ்ச நேரம் நடந்து வருவோம். சுப்ஹானல்லாஹ், எப்படி தலைவர். பலஸ்தீன் வருது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய டர்ன் முடிஞ்சு அடிமையுடைய டர்ன். அடிமை சொல்றார், கலீஃபா பிரசிடென்ட், நீங்க கொஞ்சம் வாங்கலே, நான் அடிமை இதுக்குள்ள வந்து உங்களை நடப்பாட்டி கூட்டி வந்தா சரியில்லை சொன்னா முகமெல்லாம் சிவத்து. ஓண்டட்டேனா நீ உட்கார்ந்து வா, வேற பேச்சு இல்லை இங்க. சுப்ஹானல்லாஹ், அடிமை உட்கார்றார் ஒட்டகத்துல. ஜனாதிபதி எது வரைக்கும் ஜனாதிபதி? மதீனாக்கு ஜனாதிபதி, எகிப்துக்கு ஜனாதிபதி, ஈராக்குக்கு ஜனாதிபதி, இத்தாலிக்கு ஜனாதிபதி, ஈராக்குக்கு ஜனாதிபதி, ஈரானுக்கு ஜனாதிபதி, அசர்பைஜான் மௌதானார் ஈரான் ஜனாதிபதி, அசர்பைஜான் வரைக்கும் ஒரு ஜனாதிபதி. எங்கட பாசையில விளங்குற மாதிரி சொல்றா, 44 நாட்டுக்கு ஒரே தலைவர் போறார். ஒரு உடுப்புல 12 ஓட்டையோட, அந்த ஓட்டையெல்லாம் பெச்சடிச்சு போறார் பலஸ்தீனுடைய சாவிய வாங்குறது. அபூபைதா ரலியல்லாஹு சொல்றாங்க, கொஞ்சம் உடுப்ப மாத்தின அபூபைதா, இந்த வார்த்தைய நீ இல்லாம வேற யாராவது சொல்லி இருந்தா வாழ்க்கையில மறக்க முடியாத தண்டனை உடுப்பேன். உடுப்புல என்ன இருக்குது அபூபைதா? உடுப்புல என்ன இருக்கு அபூபைதா? இன்னா குன்னா அதல்ல கௌமின், நாங்கெல்லாம் கேடு கெட்ட மக்களாக இருந்தோம் அபூபைதா, கேவலமான மக்களாக இருந்தோம் அபூபைதா. ஃபஅஅஸ்ஸன அல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தை தந்துதான் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தினான். உடுப்புல கண்ணியம் இல்ல அபூபைதா, வாகனத்துல கண்ணியம் இல்ல சகோதரர்களே. கண்ணியம் ஈமான்ல இருக்குது, கண்ணியம் இஸ்லாத்தில் இருக்குது, கண்ணியம் தீன்ல இருக்குது, தீனுக்காக முயற்சி செய்வதில் இருக்குது. உமர் ரலியல்லாஹு நினைச்சிருந்தா உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனா வாழ்ந்திருக்கிறார். கதீஜா ரலியல்லாஹு யோசிச்சு பாருங்க. கடைசியா ஒரு 15 நாள் இருக்கும் நான் போயிட்டு வந்து, எங்களோட வந்த வாலிப செட் இருக்குது. அந்த வாலிப செட் கூட அந்த மலையை பார்த்துட்டு சொல்றான், அப்பா இதுல எப்படி அதுல தேர்றது? எந்த மலை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இறங்கின மலை ஜபலுன் நூர். ஒரு சிலாக்கள் பஸ்ல இருந்து இறங்கவும் இல்லை, பெய்யலாமா அவங்களுக்கு? பஸ்ல இருந்து இறங்கவும் இல்லை இந்த வெயிலுக்குள்ள. அதான் மலை உள்ளுக்கு இருந்து பார்த்துட்டு பேசாம வைக்கிறான். யோசிச்சு பாருங்க, கதீஜா நாயகி யாரு? இதோட முடிஞ்சு பய. கதீஜா நாயகி யாரு? என்ன போல உங்களை போல ஆக்கல. உலகத்துல அல்லாஹ் இஸ்லாத்தை முதலாவதாக ஒரு ஆம்பளைக்கு நசீபாக்கல்ல, ஒரு பொம்பளைக்கு தான் நசீபாக்கி. யாரு? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கதீஜா நாயகி யார்? சும்மா பொம்பளையா? கதீஜா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால 2 கல்யாணம் முடிச்சான். 2 மாப்பிள்ளையும் மௌத். முதலாவது மௌத் முடிச்ச ஒரு மௌத்து அபூ ஹாலா, 2வது முடிச்ச ஒரு மௌத்து. அதுக்கு பின்னால கதீஜா நாயகி திருமணம் முடிக்கல மிச்ச நாளா. அவங்களுக்கு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட், பெரிய மல்டி பிசினஸ் மேன். கதீஜா நாயுடைய பிசினஸ், அந்த குரூப்ல மட்டும் எத்தனையோ பேர் மக்காவாசிகள் வேலைக்கு போவாங்க. எங்க? சிரியாவுக்கு போற வியாபாரத்துக்கு. அதுல வேலைக்கு சேர்ந்த ஒரு மனிதர் தான் 25 வயசு வாலிப பொடியன், நம்மளோட உயிருக்கும் உயிரான, உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபியும் இல்ல, நபியும் இல்ல, அம்மாவும் இல்ல, பாப்பாவும் இல்ல, அப்பாவும் இல்ல, சாச்சா பெரியப்பா எடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அந்த வியாபார கோஷ்டியில அதிசயங்கள் நடக்குது. வியாபாரத்துல பரக்கத்து உண்டாகுது, லாபங்கள் கூடையா கிடைக்குது. மைசரா வந்து சொல்றார் கதீஜா நாயகி கிட்ட, இப்படி ஒரு குறைஷி வாலிபர் முஹம்மத் அவருடைய பெயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
பேரை கேட்டு யார் செலவாத்து சொல்லி அவன் உலகத்துல மிகப்பெரிய கஞ்சன்டாங்க செலவாத்த மறந்துடக்கூடாது. எவ்வளவு செலவாத்து ஓதுவோமோ அவ்வளோ அல்லாஹ் எங்களை உயர்த்துவார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த அளவுக்கு மதீனாவை மதிச்சாங்கன்னு சொன்னா, இமாம் மாலிக் அவங்களோட பேரே இமாமு தாரில் ஹிஜ்ரா, மதீனத்து மாமேதை. அவங்களோட பேர் மதீனத்து மாமேதை. மதீனாவை எந்த அளவுக்கு மதிப்பாங்கன்னு சொன்னா, மதீனாவுல செருப்பு கூட போட மாட்டாங்க. சொல்லுவாங்க, என்னுடைய ஹபீப் நடந்த இடத்துல நான் எப்படி செருப்பு போட ஒழுக்கம் இல்லை. அதுக்காக நான் பத்துவா தரல செருப்பு போட்டுறாதீங்க நான் சொல்றேன். என் பேசுறதுக்கு பயமே இந்த காலத்துல. ஒரு துண்டை எடுத்து கட் பண்ணி போட்டுவான் பேஸ்புக்லயும் யூடியூப்லயும். இந்த மௌலவி வேற வேற பிரச்சனையா தான் போகும். என்ன சொல்றேன், எவ்வளவு மதிச்சாங்க மதீனா. கூட தூங்குவாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சலவா தோதுவாங்க, அதிகமா தூங்குவாங்க. இப்ப இது அந்த காலத்துல உள்ள மக்களுக்கு ஒரு குறை என்ன, இவர் ஒரே தூங்குறார், கூடுதலா தூங்குறார். இமாமுக்கு என்ன ஒரே தூக்கம். பள்ளி அசர் ஒரே ரூமுக்குள்ள தூங்கினா நம்ம எல்லாரும் கணக்கெடுப்பாங்களா இல்லையா? வேலையே அதுதானே. ஒரு பேசுறது கொண்டு இல்லையா, 2 பேர் பெஞ்சில உட்காருவார். அன்றைக்கு ஃபுல்லா சப்ஜெக்ட் பள்ளி அசரத்தும் மோதினாரும். இப்ப மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி குறை. சரி போய் கேட்போமே, என்ன நீங்க ஒரே தூங்குறீங்க சொன்னாங்க. நான் எப்ப தூங்கினாலும், ஒரு நாளைக்கு எத்தனை தரம் தூங்கினாலும் அத்துணை தரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வருவாங்க. அதுக்குதான் தூங்குறது. அப்ப மைசரா வந்து சொல்றார், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி முஹம்மது என்ற ஒரு வாலிபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நம்பிக்கை, நாணயம், அவருடைய நேர்மை, அவருடைய ஒழுக்கம், அவருடைய பேணுதல், அவருடைய பக்குவம், அவர் வந்ததால வந்த பரக்கத். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நல்ல பண்பெல்லாம் கேட்டதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கணும்னு எண்ணம் வந்துச்சு. ஹதீஜா நாயை திருமணம் முடிக்கிறதுக்கு முழு மக்காவில் உள்ள பணக்காரனும் தயார். ஹதீஜா நாயை அவங்களெல்லாம் முடிக்க தயாரில்லை. ஒரு ஏழை, ஒரு அனாதை வாலிபர் அவருடைய நல்ல குணத்துக்காக திருமணம் முடிச்சாங்க. இஸ்லாத்துக்கு முன்னாலேயே நல்ல பண்பு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களோட ஒழுக்கம், அவங்களோட பண்பு, அவங்களோட பணம், அவங்களோட வசதி, அவங்களோட அழகு, இது அஞ்சையும் பார்த்துதான் மக்காவாசிகள் பிசினஸ் மேன் எல்லாம் அவங்கள முடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. ஹதீஜா நாய் திருமணம் பேசினாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 40 வயசு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 25 வயசு. 38 வயசுல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தஆலா வஹீயுடைய ஆரம்பத்துக்காக சில மாற்றங்களை உண்டாக்கினான். அவங்களுக்கு விளங்கிட்டு இந்த மக்கள் போறவே அது ஒரு ஸ்ட்ரைட் நல்ல ஒரு வே அல்ல, அது ஒரு பிழையான வழி. ஏன் காபத்துல்லாவுக்குள்ள நிர்வாணம், காபத்துல்லாவுக்குள்ள 300க்கு மேற்பட்ட சிலைகள். யோசிப்பாங்க, காபத்துல்லாவுக்குள்ள போய் ஒருத்தன் இப்படி கையை தூக்கிட்டாண்டு வைங்க, நாங்களே அடிக்க வைத்துருவோமா இல்லையா? அப்படியான கௌபாவுக்குள்ள ஷிர்க் நடக்குது. உழைப்பில்லாட்டி தான் நடக்கும் உலகத்தில். அதான் வல் தக்குன் அல்லாஹ் ஓர்டர் போடுறான், கட்டாயம் இருக்கணும். உம்மத்துன் ஒரு கூட்டம் இருக்கணும், யதுஊன இலல் கைர் மக்களுக்கு நல்லதை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கவே வேணும். அல்லாஹ்வோட ஓர்டர் இது குர்ஆன். ஸல்லல்லாஹு பார்த்தாங்க, என்னடா இது கூத்து, மக்காவுல நிர்வாணமா சிலைகள். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், தொழுவான் எப்படி என்றா وَمَا كَانَ صَلَاتُهُمْ عِندَ الْبَيْتِ إِلَّا مُكَاءً وَتَصْدِيًا. தக்பீர கட்டிக்கிட்டு விசில் அடிப்பான், சீட்டி கையை தட்டி தட்டி டான்ஸ் அடிப்பான். இதுதான் தொழுகை. எப்படி இருக்கும் யோசிப்பாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, மக்களோட இருக்கவே விருப்பம் இல்லை. ஒரு விதமான கனவுகள், காலை பொழுது மாறி கனவுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இமாம் புகாரியினுடைய முதலாவது பாடமே இதுதான். பாபு கைஃப கான பதுல் வஹி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் முதலாவது பாடம், புகாரியுடைய முதலாவது ஹதீஸ். கரடி பாருங்க சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலையில ஏறிட்டாங்க, போய் ஹீரா குகையில உட்கார்ந்துட்டாங்க. ஹதீஜா நாயகியார் உலகத்துல பெரிய பணக்காரி, எத்தனை வேலைக்காரி, எத்தனை அடிமை இருந்திருப்பாங்க. நினைச்சிருந்தா மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிக்கலாமா இல்லையா? கதீஜா ரலியல்லாஹு அந்த வயசான காலத்துல 55 வயசு, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசு, நபி ஆயிட்டாங்க.
உலகமே எதிர்த்துச்சு, கதீஜா நாய் எதிர்க்கல. நீங்க சொல்றதெல்லாம் உண்மை, நான் நம்புறேன். அதான் ஒரு முறை ஆயிஷா நாய் கோபம் வந்துச்சு. ஆயிஷா நாய் கோபம் வந்துட்டேன். உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக நேசிச்சது ஆயிஷா நாய். புகாரியுடைய ஹதீஸ். கேட்டாங்க, மன் அஹப்புன் நாஸி இலைக யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு உலகத்துல ஆக விருப்பமானால் யாரு? சொன்னாங்க ஆயிஷாண்டா. அதுக்கு பின்னால ஆம்பளை அபூபக்கர் தான், அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நாயகத்துடைய நேசத்தை பெற்றவர்கள் இவங்க. கதீஜா ஆயிஷா நாய்க்கு கோபம் வரனா யோசிச்சு பாருங்க. ஒரே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் ஆயிஷா நாய் கோபம் வந்து சொல்லிட்டாங்க, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இந்த கிளவிய பேச்சுட்டாங்க. ஆத்திரத்துல சொல்லிட்டாங்க, எப்ப பார்த்தாலும் இந்த கிளவிய பேச்சுதான் உங்களுக்கு, உங்களுக்கு சிறந்த மனைவியா நாங்க இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோகம் சிவத்துக்கு அப்படி சொல்லவானா? முழு உலக மக்களும் என்னை நிராகரித்தார்கள், அந்த ஹதீஜா என்னை நம்பினா, ஈமான் கொண்டா. ஆயிஷா வயிர் சத்தகத்னி வயிர் கல்லபனி அன்னாஸ், முழு உலக மக்களும் உண்மையாளன் என்று சொன்ன வாயால் எல்லாரும் என்ன பொய்யன் என்றான். அந்த ஹதீஜா இல்ல யா ரசூலல்லாஹ், நீங்க உண்மையானவர் சொன்னா. முழு உலகமும் முழு மக்களும் ஒரு வாய் தள்ளி எந்த தீனுக்காக செலவழிக்கல. தன் சொத்துக்களை எல்லாம் அள்ளி கொட்டினாள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. தீனுக்கு செலவழிங்க யா ரசூலல்லாஹ். இப்படியான பொம்பளையை விட சிறந்த பொம்பளை அல்லாஹ் எனக்கு தரல என்றான். வந்த ஹதீஜா நாய் நினைச்சிருந்தா வேலைக்காரன் அனுப்பியிருக்கலாம். வயசான காலத்துல அந்த ஜபலு நூர் ஏறதுக்கு ஒரு இறங்குறதுக்கு எத்தனையோ மணித்தியாலம் முடிக்கும். அரபு நாட்டு வெயில் தெரியுமா இல்லையா? சுபஹானல்லாஹ், நெருப்பெலும்பும். அந்த வெயில்ல தந்த கணவனுக்காக அந்த கோடீஸ்வரி சாப்பாடு சமைச்சு மலையில் ஏறி இறங்கினால், தீன பாதுகாத்தால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த அமல அல்லாஹ் பொருந்தி கொண்டார். ஹதீஜா நாயுடைய இந்த அமல் இருக்குது. ஒரு நாள் சாப்பாடை எடுத்துக்கிட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மலையில ஏறி கொண்டிருக்கிறாங்க. புகாரியுடைய ஹதீஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள். இறங்கி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஹாதிஹி ஹதீஜா, இதோ ஹதீஜா வந்து கொண்டிருக்கிறான். ஹதீஜா வாரான்னு சொல்லிட்டு விஷயத்தை முடிச்சிருக்கலாம். ஹதீஜாவுடைய ஒவ்வொரு அசைவையும் அல்லாஹ் விரும்பினான். சொன்னாங்க, ஹாதிஹி ஹதீஜா, யா ரசூலல்லாஹ் இதோ ஹதீஜா வாரா, வமாஹா இனாவுன், ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்து கொண்டு வாரா யா ரசூலல்லாஹ். அந்த பாத்திரத்துல என்ன தெரியுமா இருக்குது? யார் சொல்றது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றது. வந்தா பார்க்கத்தான் போறாங்க, தின்னத்தான் போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அந்த செயல் இஹ்லாஸாக, தந்த கணவன் தீனுக்காக இஸ்லாத்துக்காக மலையில ஒதுங்கி இருக்கிறார், அவருக்கு நான் சமைச்சு கொடுக்கணும் என்ற அந்த அல்லாஹ்வுக்காக செய்த காரியம். ஹதீஜா நாயை சுட்ட ரொட்டியும் புகாரியில கியாமத் நாள் வரைக்கும் வாசிக்கப்படும். யா ரசூலல்லாஹ், அந்த வாரா ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வாரா, அதுல ரொட்டி கறியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, வந்து சேர்ந்தா, உங்கள்கிட்ட வந்து சேர்ந்தா 3 நன்மாராயம் நான் கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவது நன்மாராயம், அந்த ஹதீஜாவுக்கு யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் சலாம் சொன்னான் என்று சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். உங்களை தான் சொல்ற, பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணுமா? அவங்க ஹதீஜா. இத போல உலகத்துல பொம்பளைகள் வருவாங்களா? உலகத்துல அல்லாஹ் ஒரு ஆம்பளைக்கு கூட சலாம் சொல்லல, ஒரு பொம்பளைக்கு சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய சலாத்தை வாங்கின ஒரு பெண் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சுப்ஹானல்லாஹ். இது போதாதா? இமாம் சுலை சலாம் சொல்லி அனுப்புறார். எனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா? யார் அவர்? மக்காவுடைய ஒரு இமாம், கண்ணியமானால் உலகத்துக்கே அரசன், மன்னாதி மன்னன், அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புறான். தூதுவராக வந்தது யார்? மலக்குமாருடைய பிரசிடென்ட். சொன்னார், 2வது நன்மாராயம், என்னுடைய சலாத்தையும் ஹதீஜாவுக்கு சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், சுப்ஹானல்லாஹ், அவரை பத்தி எவ்வளவு பேசலாம். சொன்னாங்க, 3வது நன்மாராயம் என்ன தெரியுமா? தீனுக்காக தியாகம் செய்த அந்த பெண்ணுக்கு
மூணாவது நன்மாராயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொர்க்கத்துல கசப் என்ற ஒரு முத்தை தேர்ந்தெடுத்து அந்த முத்தை குடைந்து ஹதீஜாவுக்கு ஒரு மாளிகை கட்டி வைத்திருக்கிறான்னு சொல்லுது. ஹதீஜாண்ட அர்த்தம் என்ன தெரியுமா? ஹதீஜாண்ட மீனிங் என்ன தெரியுமா? அத்திப்லா அல்லதி தூலது கபுல தமாமில் விலாதா. கொர மாசத்துல பிறப்புற பிள்ளைக்கு தான் ஹதீஜாங்கிற மீனிங். அதான் அந்த அர்த்தம் எல்லாம் மங்கி மறைஞ்சி கியாமத்து நாள் வரைக்கும் பிறக்கப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு ஹதீஜாங்கிற பெயர் நிலைத்து கொண்டே இருக்கும். ஹதீஜா சும்மா ஹதீஜாவாக அல்ல, அல்லாஹ் தஆலா கொடுத்த சிறப்பு. தி கிரேட் ஹதீஜா, ஹதீஜத்துல் குப்ரா என்று பட்டம் எடுத்தார். என்னதால? பணத்தை வச்சு ஒரு 10 மாடி கொழும்புல கட்டினா கிடைக்குமா? சகோதரர்களே, தீனுக்காக செலவழித்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சலாம் சொன்னான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னாங்க. நாயகம் மௌத்து வரைக்கும் நினைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பேர் 5 பேர் கபர்ல தான் இறங்கினாங்க. அதுல ஒரு ஆள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 5 பேர் கபர்ல தான் இறங்கினாங்க. அதுல ஒரு ஆள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மக்காவுல ஜன்னத்துல் முஅல்லாவுல அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கபர் இன்றைக்கும் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் சாதன சகோதரர்களே. எனவே தீனுக்காக நாங்க கொடுக்கிற ஒரு ரூபா, தீனுக்காக நாங்க செலவழிக்கிற ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்?